இந்த ஒரு வயசானவரை நீங்க சோஷியல் மீடியால பார்க்க முடியும். இவர் எல்லா படத்தையும் பார்த்துட்டு அதுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பாரு. இவர் கொடுக்குற ரிவ்யூ யூனிக்கா இருக்குங்கிறனால இவர் வந்து கொஞ்சம் ட்ரெண்டிங்கா வந்து போயிட்டு இருந்தாரு. அந்த வகையில தலைவரோட கூலி படத்தை இவர் வந்து பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு ஒரு நாள் ரிவ்யூ வந்து ஒரு இன்டர்வியூல வந்து கொடுத்திருந்தாரு. படம் நல்லாவே இல்லைன்னு சரி நான் வந்து விட்டுட்டு போயிட்டேன். ஆனா நேத்து திருப்பி வந்து ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருக்காரு. திருப்பி வந்து நான் கூலி படம் பார்த்து முடிச்சிட்டேன், படம் வந்துட்டு நல்லா இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்றாரு. அப்புறம் ஏன்டா அன்னைக்கு நல்லா இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி கேட்டதுக்கு அன்னைக்கு வந்து அந்த தலைவன் வந்து படத்தை வந்து முன்னாடி உட்காந்து பார்த்தானா, ஆனா எல்லாமே டார்க்கா இருந்ததா, இப்ப பின்னாடி உட்காந்து பார்த்தனால எல்லாமே விஷுவல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான், சினிமாட்டோகிராஃபி நல்லா இருக்குதான், அதனால அப்படி சொன்னா அவன் அன்னைக்கு சொன்னது தப்பு அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கான். இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒன்னே தான் தெரியுது, நமக்கு காது குத்துறாங்க பாருங்க அப்படியே சோஷியல் மீடியால பேசிக்கிட்டேன். ஏண்டா தியேட்டர்ல எந்த இடத்துல உட்காந்து படம் பார்த்தாலும் எல்லாமே ஒன்னா தான் இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே தியேட்டருக்கு போதான் செய்றாங்க, எவனு தியேட்டருக்கு போகாம இருக்கானா? இப்படி வந்து காது குத்துறியா? இதுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தன் காசு கொடுத்து படம் நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு சொல்லியிருக்காப்ல. இப்போ எவனோ ஒருத்தன் காசு கொடுத்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான், அவ்வளவுதான். அவரை பார்க்குற மக்களுக்கு அவர் உண்மையா இல்லை, அந்த காசுக்கு தான் உண்மையா இருக்காரு. காசு என்னங்க, எந்த வயசானங்க, காசு தாங்க. காசு இருந்தா எல்லா ஆசாமியும் நம்மகிட்ட ஆமா சாமி தான் அப்படி சொல்லி வேட்டையன் ஆடை லஞ்சில் எங்களை தலைவர் வந்து சொல்லிட்டாரு. அதை தான் இவர் வந்து பண்ணியிருக்காரு. இவர் அதில் வந்துட்டு ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் வந்துட்டு கிடையாது. ஸோ இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லிருங்க. டாடா பை.